ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்காக மட்டும் இல்லைங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ கூட சாப்பிட்லாம். அப்படி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பிரெட் மசாலா தாங்க. நல்லா செம்மையாக பசிக்கும் போது இதை மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஹாஃப் கேப்சிகம் அண்ட் ஹாஃப் பேக்கெட் ப்ரெட்டு போதுங்க. இதை செய்கிறதுக்கு வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் அல்லது பட்டர் போட்டு அதில் வந்து ஒவ்வொரு ப்ரெட் ஸ்லைஸாக போட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே வந்து பேக்கரி ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் ப்ரெட் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது எல்லா ப்ரெட் மேலேயும் வந்துட்டு நல்லா ஆயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வைக்கும் போதே ஆயில் மேலே நல்லா தேய்ச்சி வைங்க. இது வந்து நல்லா வந்து ஒரு நிமிஷம் டோஸ்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட்டு ரெண்டு சைடையும் நல்லா நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கருகின மாதிரியும் டோஸ்ட் ஆகக்கூடாது, ரொம்ப வந்து லைட்டாகவும் டோஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அதை வந்து கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அது வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை வந்து ஆட் பண்ணிடலாம். குடமிளகாயை ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். குடமிளகாய் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த கேப்சிகமை லைட்டாக 2 வதக்கிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட், அதை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த டொமேட்டோ பியூரி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடணும். அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வந்து கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப கூடவா குறைச்சா சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசல்லாம் போய் அது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். ப்ரெட்டை இதில் சேர்த்துட்டு உடனே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா அடியில் இருக்க ப்ரெட் வந்து எல்லா மசாலாவும் உறிஞ்சிரும், மேலே இருக்கிறது வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்க்கும் போது ப்ரெட் வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதில் வதங்கும் போது ப்ரெட்டு வந்து சுருங்கி சின்னதாயிரும். முடிஞ்ச வரல இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெட் துண்டுகளை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சுருங்கி நல்லா வந்து மசாலாவோட ஒட்டி வந்துடும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா மசாலா ஒட்டி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு வந்து நல்ல பயங்கரமாக பசியாக இருக்கும்போது நல்ல ஃபில்லிங்காக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட் வந்து சீக்கிரம் வந்து பசியையும் கட்டிடும் அண்ட் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுவே இந்த மாதிரி மசாலாவாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை சமைக்க டைம் இல்லாத டைமில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராக கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோவை ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.